ஐ எம் so sorry. உன் பெர்மிஷன் இல்லாம நான் இங்க உட்கார்ந்துகிட்டதுக்கு. கார்த்திக், ஐ வாண்ட் டு டாக் டு யூ. என்ன பேசணும்? இது வரைக்கும் நான் என் வாழ்க்கையில யாருக்கும் விளக்கம் கொடுத்ததில்ல, கொடுக்க வேண்டிய அவசியமும் இல்லை. ஆனா உனக்கு உண்மை தெரியணும். உங்க அப்பா இறந்தப்போ நீ உன்னோட ப்ராப்ளத்துல இருக்கும்போது நான் என்னோட ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ண வேண்டியதாயிடுச்சு. அம்மா நல்லா இருமா. என்னமோ தெரியல, கொஞ்ச நாளா உன் ஞாபகமாவே இருந்தது. படிப்பு முடிஞ்சிருச்சா? வேலை ஏதாவது கிடைச்சதா? இது வரைக்கும் கிடைக்கலனா என்னப்பா? என்னாச்சு உனக்கு இப்படி மெலிஞ்சு போயிட்ட? அப்பா எங்க? அவரு அப்பா 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 என்னப்பா பண்ணிட்டு இருக்கீங்க? ஏன்பா இப்படி ஒரு முடிவெடுத்தீங்க? எங்களை நரகத்துல விட்டுட்டு நீங்க மட்டும் சந்தோஷமா போய் சேர்ந்துடலான்னு பாக்குறீங்களா? சரி, சாகிறதா இருந்தா 2 பேரும் சாகலாம். முதல்ல நான் குடிக்கிறேன், அப்புறமா நீங்க குடிங்க. வேண்டாம். அப்பா அழாதீங்கப்பா. என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. என்ன ஆச்சுப்பா? என்ன பண்றதுப்பா? தண்ணி இல்லாம வயலெல்லாம் காஞ்சி போச்சு. ஏற்கனவே நிறைய கடன் வாங்கியிருக்கோம். இப்ப மறுபடியும் 1 லட்சம் ரூபாய் கடன் ஆயிருச்சு. இதை நான் எப்படி கட்டுவேன்? நாமெல்லாம் எப்படி உயிர் வாழ்றது? அதுக்காக எங்களை விட்டுட்டு போயிடுவீங்களா? நீங்க போயிட்டீங்கன்னா எங்க கெதி என்ன ஆகும்? விவசாயி செத்தா போதும்பா. நான் செத்த உடனே கடனை எல்லாம் தள்ளுபடி பண்ணிடுவாங்கம்மா. நான் செத்ததுக்காக அரசாங்கம் 6 லட்சம் ரூபாய் பணம் கொடுக்கும். அப்புறம் உங்க அம்மாவுக்கு கூட பென்ஷன் வருமா? அரசாங்கம் மனசு வச்சா உனக்கு வேலை கூட கிடைக்குமா? அதோட ஊர்ல உள்ளவங்களும் உனக்கு உதவி செய்வாங்கம்மா. நான் உயிரோட இருந்து என்ன பிரயோஜனம்மா? யாருக்கும் உபயோகம் இல்ல. அப்படி பேசாதீங்கப்பா. நீங்க இல்லாம இதெல்லாம் எங்களுக்கு எதுக்கு? நான் இப்ப ஊர்ல இருந்து எதுக்கு வந்திருக்கேன்னு தெரியுமா? நான் கேம்பஸ்ல செலக்ட் ஆயிருக்கேன். நல்ல வேலை கிடைச்சிருக்கு. 50,000 ரூபாய் சம்பளம்ப்பா. எவ்வளவு நல்ல செய்தி சொல்லியிருக்க தெரியுமா? ஆமாப்பா. நம்ம கடன் எல்லாத்தையும் நானே அடைச்சிருவேன். வேலை கிடைச்சிருச்சுன்னு போய் சொல்லிட்டேன். ஆனா மாசம் மாசம் அவங்களுக்கு எப்படி பணம் அனுப்புறதுன்னு ஒன்றும் புரியல. சீரியஸாவே வேலை தேடி எல்லா கம்பெனியும் ஏறி இறங்குனேன். ஆனா கவர்மெண்ட் ஃபீஸ் ரீஎம்பர்ஸ்மெண்ட் பண்ற வரைக்கும் டிகிரி சர்டிஃபிகேட் காலேஜ்ல கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அந்த மாதிரி சூழ்நிலையில ஒரு பொண்ணு வேலைக்கு அப்ரோச் பண்ணா நிலைமை என்ன ஆகும்னு அப்பதான் புரிஞ்சுது. May I come in, sir? Stop, just wait. Move. Come to the center. Hands up. Inno konjam. Good. Beautiful. Turn that side. What a shape. Bend panna. Bend. Bend? சார், ஏன் பெண்ட் பண்ணணும்? உனக்கு இருக்கிற குவாலிஃபிகேஷனுக்கு 50,000 என்ன? அதர் குவாலிஃபிகேஷனை யூஸ் பண்ண 1,50,000 கிடைக்கிற மாதிரி நான் ரெடி பண்றேன். அதர் குவாலிஃபிகேஷன்ஸ்னா? அப்படின்னா உனக்கு இருக்கிற செக்ஸி ஃபிகர். யூ நோ மேரே சௌத்ரி கேஸ் உனக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். எம்எல்ஏங்க, எம்பிங்க, போலீஸுங்க, ஐபிஎஸ் இவங்க எல்லாருக்கும் எங்க கம்பெனி கூட டைப் இருக்கு. அவங்க எல்லாருக்குமே நீ செக்ஷுவலா ஃபேவர் பண்ணணும். அவங்க எல்லாரும் எப்படி யூஸ் பண்ணிக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ மட்டும் அதை பண்ணனா 50,000 சம்பளம் என்ன? கார்,
bungalow, everything. I will do that forever. Only one. You cover that. மத்த எல்லாத்தையும் நான் பாத்துக்குவேன். இந்த வேலைக்கு நான் இன்னொரு பொண்ண உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணலாமா? ஓ, வேற ஒரு பொண்ணா? Why? ஆமா. ஓ, உன்னோட அழகா இருப்பாளா? உன்னை விட செக்ஸியா இருப்பாளா? ரொம்ப அழகா இருப்பா. வெல். யார் அந்த பொண்ணு சொல்லு. உன் தங்கச்சிடா. You bloody bitch! What do you say? My sister? Get lost! எந்த இன்டர்வியூக்கு போனாலும் இந்த மாதிரி அனுபவங்கள் தான். இந்த மாதிரி நிலைமையில தான் என் கிளாஸ்மேட் அங்கிதாவை மீட் பண்ணேன். அப்படின்னா நீ வேலைக்காக அலைஞ்சிட்டு இருக்கியா இல்ல சம்பாதிக்கிறதுக்காக அலைஞ்சிட்டு இருக்கியா? எனக்கு புரியல. வேலை இல்லாம எப்படி சம்பாதிக்க முடியும்? என்ன பாரு, கடவுள் ஏன் நம்மளுக்கு இவ்ளோ அழகா கொடுத்திருக்காரு. தேவைப்படுறவங்களுக்கு பரிமாறதான். ஐ எம் வெரி ஹாப்பி. நீயும் ஹாப்பியா இருக்கணும்னா என் கூட வந்துரு. வரேன். என் அம்மா அப்பா சந்தோஷமா இருக்கிறதுக்காக என்னோட சந்தோஷங்கள், என்னோட கனவு, என்னோட காதல் எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ண நான் தயாரா இருக்கேன். இப்படிதான் நான் வாழ்க்கையோட காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டேன். உன்கிட்ட நெருங்கணும்னோ இல்ல நீ என்னை ஏத்துக்கணும்னோ இதெல்லாம் நான் உன்கிட்ட சொல்லல. அந்த ஆசையெல்லாம் நான் எப்பவும் அழிச்சிட்டேன். ஒரு ஃப்ரெண்டா என்னோட ஃபீலிங்ஸை ஷேர் பண்ணிக்கிட்டேன். நீ அதை புரிஞ்சுக்கிட்டா போதும், வேற எதுவும் வேண்டாம். என்னடி கவரேஜ் ஏரியால இல்லைன்னு போன்ல சொன்னா உன்னை கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைச்சிட்டியா? உன் செல்போன் கம்பெனியும் நீயும் எங்க கவரேஜ் ஏரியாவை அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டீங்கடி. வா come on. நான் எங்கேயும் வரல. நான் முன்னாடியே சொல்லிருக்கேன்ல, என்ன டிஸ்டர்ப் பண்ணாதன்னு. ஆனா என்னோட போன்ல உன்னோட பேலன்ஸ் இருக்குதே, அதை அட்ஜஸ்ட் பண்ண வேண்டாம்? இவன் யாரு? உன்னோட புது சிம் கார்டா? விட்டுரு. ஓகே, எங்க கிட்ட ஆன்லைன் புக்கிங் 24/7 சர்வீஸ். அதுல இன்னைக்கு வேர்ல்ட் உமன்ஸ் டே நிறைய ஆஃபர்ஸ் இருக்கு. ஒன்னு புக் பண்ணா இன்னொன்னு ஃப்ரீ. இந்தா மை கார்டு. தைரியம் இருந்தா தடுத்து பாரு. கார்த்திக், இது என்னோட ப்ராப்ளம். தயவு செஞ்சு இதுல இன்வால்வ் ஆகாத. அவங்க எங்கடா? அந்த பொண்ணை கூட்டிட்டு ஓடி போயிட்டா சார் அவன். ஏய் பீட்டர், அவங்க எங்க இருந்தாலும் என் கண்ணு முன்னாடி வந்து நிக்கணும்டா. போய் தேடு. ஆகாயம் பொய்தான்
na 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 na